டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Taste Daily. Taste the Daily. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். இஸ் நாட் அரசியல்வாதி, அவர் அரசியல் வியாபாரி. அதே மாதிரி தான் அண்ணாமலையும். அவர் எங்கே லண்டனில் ஃபஸ்ட்டு வந்து ஏமாத்திங்கிறார் தமிழ்நாட்டு மக்கள். பெரியார் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு, சீமான் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு, என்ன கொள்கை சீமான் என்ன செஞ்சார் நான் கேட்குறேன். அவர் கேட்குறல பெரியார் என்ன செஞ்சான்னு கேட்குறாங்களா. பெரியார் எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஈழத்தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. ஈழத்தமிழ் மக்களுக்கா? ஈழத்தமிழும் அவங்களுக்கு காரி துப்புறாங்களா சார்? இதே ஆள் தானே பேசுனீங்க, இதே ஆள் தானே பேசினீங்க. பெரியாரை தூக்கி பிடிச்சி நீங்கள் தானே 3 வருஷமா கொண்டாடினீங்க. இப்போ அவர் பேசுறது என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவர் ஒரு சுயநலவாதி சார். அவர் காசு கோசம் என்ன வேணா பேசுவார் சார். இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார் சார். அவர் இறந்து ரொம்ப நாள் ஆகுது ஓகேங்களா. ஆனால் இப்பயும் ஆளும் கட்சியும் சரி, ஆளப்போகிற கட்சியும் சரி, எல்லாருமே நான் பெரியார் கொள்கையை பின்பற்றுன்றாங்க. அவன் திராவிடர் இன்னும் சொல்ல போனான். யாரு? சீமான். அவனுக்கே தெரியும் நல்லா, ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் எங்கேயோ இருந்து படம் வருது. பெரியார்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? பெரியார்னா திராவிட கொள்கை படைத்தவர் ஃபஸ்ட்டு. அதான் முக்கியமான ஒரு அதுக்கு. யாரோ பெரியாரை பற்றி தவறாக பேசுகிறாங்க, அது தவறான கருத்து. பெரியாரை பற்றி தெரியாது அவங்களுக்கெல்லாம். ஈவன் அண்ணாமலை ஆகட்டும், சீமான் ஆகட்டும், யாராக இருக்கட்டும், ரொம்ப ஒஸ்ட்டாக பேசுகிறாங்க. அதை பேசக்கூடாதுன்னு என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெரியார்னா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வரும்னா என்ன ஞாபகம் வரும்? நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருல்ல. பெரியார் தான் மெயினாக திராவிட கொள்கை உடையவர். எல்லாருக்கும் எல்லாமே சமமாக போகணும் அப்படின்னு. அது நம்ம ஆனால் இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டார், தமிழ் மொழிக்கு. சீமான் ஒரு அரசியல்வாதி இல்லை, அரசியல் வியாபாரி. இஸ் நாட் அரசியல்வாதி, அவர் அரசியல் வியாபாரி. அதே மாதிரி தான் அண்ணாமலையும். அவர் எங்கே லண்டனில் ஃபஸ்ட்டு வந்து ஏமாத்திங்கிறார் தமிழ்நாட்டு மக்களை. அது எப்போதும் இங்கே எடுபடாது, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாது. ஆனால் இப்போ பெரியார் தமிழுக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு இங்கே இப்போ கூடிய சில அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பெரியார் பார்த்து நான் சொல்கிறேன், ஜாதி இது கடவுள் நம்பிக்கை இல்லை அவருக்கு. கடவுள் நம்பிக்கை பற்றி ரொம்ப முற்றிலும் இல்லாமல் ஜாதிங்க இதுவில் பற்றி சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு அந்த அந்த இதுவில் சடங்கு, அந்த இதில் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் அவர். உங்களுக்கு பெரியாரை பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். எனக்கு எந்த விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும்னா, அந்த சாதி இல்லாமல் இந்த கடவுள் பக்திக்குன்னு சொல்லு, இந்த சாதி இல்லாமல் மேல் ஜாதிக்கு இதில் அந்த விஷயத்தில் அவர் போராடினார். அந்த விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நாங்கள் சின்னதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அவர் அவர் அடிமைப்படுத்தி இந்த ஜனங்களெல்லாம் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் உள்ளே வர்றதுக்காக அவர் அனுமதிக்கிறது வைக்கம் வீரன் அவருக்கு பேர். அந்த காலத்தில் அவர் அந்த மாதிரி செய்தது யாரும் இல்லை. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் யாரும் அது மாதிரி செய்தவங்க இல்லை. அந்த போராட்டத்தில் எல்லாருக்கும் முன்ன நின்று தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இருந்த காலம். அந்த காலத்தில் அவர் அன்றைக்கி அனுமதிச்சதுனால இன்றைக்கி இன்ன வரைக்கும் அந்த போராட்டத்தினால இன்றைக்கி நடக்குது. ஜனங்கள் எல்லாம் உள்ளே கோவிலுக்குள்ளே போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி விஷயம் நடக்குது. ஆனால் இப்போது அதை தாண்டி நிறைய பேர் தமிழ்நாட்டில் போராடினாங்க. ஆனால் நீங்கள் பெரியாரை மட்டும் பெருசாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போ சீமான் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஓகே, இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? அது மாதிரி சொல்லக்கூடாது தான். ஆனால் அவர் பெரியார் இல்லாத எதுவுமே சீர்திருத்தம் இல்லை. பெரியாருக்கு அப்போ தான் சீர்திருத்தமே நடந்துச்சு நம்ம நாட்டில். அதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப கொடுமையெல்லாம் நடந்துச்சு. அவர் கூட அந்த அடிமைப்பட்டதுனால தான் அவருக்கு அந்த முயற்சி எடுத்து பொதுமக்களுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும், யாரும் செய்யாத விஷயத்த அவர் செய்தார். அதனால தான் அவருக்கு அந்த காலத்தில் வைக்கம் வீரன் பேர். பெண்கள்லாம் இவ்வளோ நாளாக வீட்டிலே அடங்கி இருந்தோம். பெரியாரால் தான் நாங்கள் எல்லாருமே ஒரு தைரியம் பெண்களால் நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறோம், எல்லாருமே சம உரிமையாக இது பண்ணுறோம். நாங்கள் அவரை பற்றி ஒரு இழிவாக பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. பெரியார்னு நான் ஞாபகப்படுறேன், பெண்களுக்கு நிறையா படிப்பறிவு கொடுத்துருக்கு. அவர் என்னென்ன பெண்கள் வீட்டோடு இருந்தாங்க, வீட்டில் பெண்களை வீட்டோடு இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் படிக்க வரணும் நான் அப்படின்னு சொன்னவர். அதே மாதிரி கோயில் கருவறை வரைக்கும் போகணும்னு சொன்னவர். நான் பாப்பாங்க மட்டும் கருவறை கோயிலில் நீ உள்ளே போகணும், தாழ்த்தப்பட்டவங்க உள்ளே போகக்கூடாது, தாழ்த்தப்பட்டவங்க மெயினாக எதிர்த்து பண்ணார் அவர். ஆனால் இப்போ பெரியார் தாண்டி நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஆனால் பெரியார் மட்டும் நீங்கள் உருவப்படுத்தி பேசுகிறீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போ சீமான் சொல்கிறாரு, இந்தி திணிப்பு காரணமானவர் பெரியார் தான். நீங்கள் எல்லாருமே பெரியாருன்றீங்க. பெரியாரை தாண்டி தமிழ்நாட்டு தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவர் கருத்தை முன்வைக்கிறாரு. சரி, அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? சீமான் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு? அவர்கள் அவர் கேட்டார், பெரியார் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு, சீமான் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு நடந்துட்டு என்ன கொள்கை, சீமான் என்ன செஞ்சார் நான் கேட்குறேன். அவர் கேட்குறல பெரியார் என்ன செஞ்சார்னு கேட்குறாங்களா. பெரியார் எவ்வளோ பண்ணியிருக்காரு.
ஈழத்தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. ஈழத்தமிழ் மக்களுக்கா? ஈழத்தமிழ் மக்களுக்கு காரி துப்புறாங்களா சார்? எப்படி அவர் ஈழத்தமிழ் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க அப்போ? 8 நிமிஷம் வந்து அதான் ஆதாரம் இருக்கு. 8 யாரு அவங்களோட பெரியவங்க இருக்காங்க, வைகோ இருக்காங்க, நிறைய பேர் நெடுமாறன் இருக்காங்க, அவங்க எல்லாட்டையும் இருக்கு. 8 நிமிஷம் ஒரு தலைவரை சந்திக்கல. 8 நிமிஷத்துல இவர் என்னத்தை கத்துக்கிட்டாரு அவரு? சீமான் வந்து 8 நிமிஷத்துல என்னத்தை கத்துக்கிட்டாரு? இல்ல அங்க சந்திச்சு அவர் கூட பேசினேன், டிஃபன் ஐ மீன் நீங்க விரும்பி சாப்பிட்டேன்னு சொல்றாரு. விருந்து சாப்பிடாத போர் இக்கட்டான்னு சொல்ல விருந்து சாப்பிட்டாரு. அவர் இக்கட்டான பொருளை விருந்தா வைப்பாங்க? ஒரு யோசிக்க வேணாமா? இப்போ நீங்களே இருக்கீங்க, நான் உங்கள் வீட்டில் பெரிய கலவரம் நடக்குது, அந்த இடத்துல அவரை கூட்டத்து நீ கலவரத்தை தடுக்க பார்ப்பீங்களா? அவருக்கு விருந்தாளி வந்துட்டான்னு சொல்லி விருந்து கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அது இக்கட்டான சூழ்நிலை போனேன்னாரு அவர். போருக்கு லாஸ்ட் முடிவு கட்ட போனேன்னாரு. அந்த நேரத்தில் விருந்து சாப்பிட்டேன் அப்படின்னா அது என்ன நியாயம்? அது அவங்களுடைய அண்ணன் மகன் சமயத்தில் ஒரு பேட்டி விட்டுருந்தாரு. 8 நிமிஷம் தான் பிராச்சிருக்காரு. போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு. போட்டோ நான் யாரும் கொடுக்க முடியாது. ஆனா ஒரு போட்டோ இப்போ வெளியா இருக்கு, அதையும் வந்து போட்டோஷாப் அது ஃப்ராடான போட்டோ தான். அது போட்டோ கேட்டதுக்குள்ள போட்டோ இல்லை, போட்டோ எடுத்தது இது போட்டோ இல்லை, போட்டோ கொடுக்க அனுமதியே கொடுக்கலாது. சொல்ல உண்மையில சொன்னால் போட்டோ கொடுக்க அனுமதி இல்லை. சமீபத்தில் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வீடியோவில் பார்த்தேன், பேட்டி கொடுத்துருந்தாரு. வந்திருக்காரு, வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் அவங்கள மீட் பண்ணால் வெறும் 8 நிமிஷம் பண்ணியிருக்காரு. 8 நிமிஷத்தில் என்னதான் அவங்க இது பண்ணியிருக்க முடியாது. சமீபத்தில் அப்புறமா சீமான் அவர்களை பேட்டி கொடுத்துருந்தாரு. என்ன சொன்னால், நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் பெரியாரை தொண்டனாக இருந்தேன், என்னைக்கு எங்கள் அண்ணனை இருந்தனோ அதுலேருந்து நான் வந்து தெளிவாயிட்டேன் அப்படின்னாரு. அப்போ கட்சி ஆரம்பிச்சு எப்போ கட்சி ஆரம்பிச்ச நீ எப்போ பிரபாகரன் செஞ்சுச்ச? நீ பிரபாகரன் கட்சி ஆரம்பிச்சுட்டு நீ எத்தனை தடவை நீ பேசியிருக்க பெரியாரை பற்றி? இல்லை, இப்போ அவர் பேசுறதுக்கு என்ன காரணம் நீங்கள் பார்க்குறீங்க? பிஜேபி அவங்களோட தீண்டுதல் பேர் நான் பெரியாரே ஜாதி பார்த்தாருன்னு சொல்லி சீமான் ஒரு கருத்து வைக்கிறாரு. பெரியாரே சாதி பார்த்தாரு அப்படின்றாரு. அதாவது ஜாதி பார்த்தாரு, பிற்படுத்த ஜாதிகளை உயர்த்தி வச்சாரு. எல்லாரும் போங்கடா கோயிலுக்கு போங்கடா, நீங்கடா கோயில் போக மாட்டீங்க அப்படின்னு. அந்த காலத்துலலாம் வந்து தண்ணி குடிக்கக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. இப்போ ஒரு சமயத்தில் ஒரு படம் வந்துச்சுல, அசுரன படம் வந்துச்சுல, செருப்பு போடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தது, அந்த காலத்தில் இருந்தது. பெண்கள் ஜாக்கெட் அணியக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. பெண்கள் ஜாக்கெட் அணியாமல் அது ஒரு கேரளா படத்தில் வந்து அந்த மாதிரி எடுத்த பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாமே சுதந்திரமாக அடைகிறாங்க. இன்னைக்கு அதுக்குன்னா யார் காரணம்னா பெரியார் தான் காரணம். அந்த காலத்துக்கு எடுபட்டு சார் அவர் பேசணும்லாம். நவடே இட் இஸ் நாட் ரெலவென்ட். பெண்கள் விடுதலை, பெண்கள் சமத்துவம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படின்லாம் பார்த்தா இங்கே சேஃப்டியாக இருக்குது சொல்லுங்க, என்ன சேஃப்டி இருக்குது? அவர் சொன்ன நடந்துதான் அண்ணா நிமிஷம் நடந்துடக்கூடாது. என்ன நடக்குது? அந்த சூழ்நிலைக்கு எடுபட்டுச்சு, இப்போ அதெல்லாம் எடுபடாது. அந்த சூழ்நிலையை எடுபட்டுச்சுன்னா நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்க சார்? அந்த சூழ்நிலைக்கு பெரியார் சொன்னது சரியாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? சரியான செலவு. இப்போ வந்து அந்த ரிசர்வேஷனு அதெல்லாம் எடுபட்டது, அதெல்லாம் இப்போ இரண்டு ஆகிடுச்சு. என்ன இருக்குது சொல்லுங்கள். சரி, இப்போ பெரியார் சொன்ன கருத்துக்கள் வந்து பெண்களுக்கு, ஆண்களுக்கு நிற்கிறா, பெண்கள் வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் இருக்காங்க, எங்களுக்கு எஜுகேஷன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆரம்பம்னு சொன்னால் பெரியார் எடுத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் காலம் மாறினா எல்லாம் வந்துடும் சார். சார் பெரியாரை பற்றி யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் சார். சீமான் பேசுறது மட்டும் தகுதி இல்லைன்ட்டு இல்லை. நாங்கள் இது வரைக்கும் 27 பேரை பார்த்துருக்கோம். பெரியார் 27 பேரை பார்த்துருக்காரு. வந்தவன் எல்லாருமே பெரியார் எடுத்து தான் வந்தான். எம்ஜிஆர் திமுகலேருந்து பிரிஞ்சு போகும்போதும் பெரியாரை பற்றி தான் பேசினார். சிவாஜி 1988 போகும்போதும் பெரியாரை திட்டிட்டு தான் போகிறாரு. அடுத்து வந்த தலைவர்கள் எல்லாருமே, சரத்குமாராக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ கூட என்னோடய கொள்கை தலைவரை எடுத்துகிட்டு விஜய் கூட சொல்லினாரு. ஆனால் இந்த எதிர்ப்புக்கு எதுவுமே சொல்லவே இல்லையே. இவங்க பேசுறது தான் சார் தகுதி, சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இப்போது பெண் உரிமை பற்றி பேசுகிறோம். நீங்கள் சீமான் பேசின கதையை கூட எடுத்து பாருங்களேன். அவர் கல்யாணம் பண்ணும்போது வயசு, அந்த அம்மா வயசையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு பெண்ணை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. பெரியார் நம்மளுக்கு அதை சொல்லி தரல. இவங்க யார் சொல்லி கொடுத்தான்னு கூட இவங்களுக்கு தெரியல. நான் பேசணுன்னா என் தாய் தந்தையை ஒப்பிட்டு தான் எதுவுமே பேச முடியும். தாய் தந்தையை ஒப்பிடாமல் நான் எதுவுமே பேச முடியாது. இந்த புரியலை கொண்டு வந்ததே பெரியார் தான். இப்போ நான் ஒரு விஷயம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீமா என்ன சொல்கிறாருன்னா, பெரியாரை தாண்டி நிறைய தலைவர்கள் வந்து தமிழ் மொழிக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் போராடி இருக்காங்க. ஆனால் நீங்கள் பெரியார்ன்ட்டு ஒவ்வொரு டைமும் பெரியாரையும் வந்து நீங்கள் முன்னிலைப்படுத்துறீங்க. இது சர்க்குலர் பெல்ட் சார். இது ஒரு சுழற்சி முறை தான். நீங்கள் நம்ம இவரே ஒரு இடத்துல சொல்கிறார் சார், அம்பேத்கரை தூக்கி பிடிக்காமல் நீங்கள் வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. சார் அம்பேத்கரோட கொள்கையை இங்கே ஏன் நிறுத்தலை? இங்கே ஏன் எல்லாரும் சார் நார்த் சைடில் அம்பேத்கர் எல்லாருமே என்னவா பார்க்குறாங்க? எல்லாம் ஒரு சாதிய தலைவனாக பார்க்குறாங்க. அவரோட கொள்கையை எடுத்து இங்கே கொஞ்சம் இவரோட கம்யூனிஸ்ட கொள்கையும் ஒரு திராவிட கொள்கைக்குள்ளே ஒரு அம்பேத்கர் கொள்கையும் வச்சு நம்மகிட்ட சொல்கிறாரு சார். சார் இங்கே வந்து நல்லா படித்த மாணவன் வந்து தனிப்பட்ட முறையில் படித்தான்னு சொல்ல மாட்டாங்க சார். நல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தான்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் 100 மார்க் எடுத்த ஒரு மாணவனை போய் கேளுங்க, டே நைட்டு நான் படித்தேன்னா எப்படி படித்தேன்னு சொல்லுவான்.
என் வாதியார் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, என் பள்ளி நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லுவா சார். இல்லை நான் தனிப்பட்ட முறையில் படித்தேன், எங்கள் வாதியார்லாம் எந்த வாதியார் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்ல முடியாது சார். 10 டீச்சர் இருக்கலாம், ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கலாம், ஆனால் கிளாஸ் டீச்சர்னு ஒருத்தர் இருக்கணும்ல. அந்த கிளாஸ் டீச்சர் தானே உங்களுக்கு கைட்லைன் பண்ணார். கிளாஸ் டீச்சர் இல்லாமல் நீங்கள் வந்துடல. நீங்கள் இதே ஆள் தானே பேசுனீங்க, இதே ஆள் தானே பேசினீங்க. பெரியாரை தூக்கி பிடிச்சி நீங்கள் தானே 3 வருஷமாக கொண்டாடினீங்க. இப்போ அவர் பேசுறது என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? சார் அவர் ஒரு சுயநலவாதி சார். அவர் வந்து காசு கோசம் என்ன வேணால் பேசுவார் சார். இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார் சார். அவர் பேசுறதெல்லாம் நம்ம வச்சு படித்த சமூகம் சார். நம்ம படிக்காத சமூகம் இல்லை. கம்பாரிசன் ஆஃப் பேசுகிறார். ஆதாரம் இருக்குன்றார். பெரியார் வந்து தமிழ் மக்களை வந்து இழிவாக பேசியிருக்காரு, தமிழ் மொழியை காட்டி மிராண்டி மொழின்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் கோர்ட்டில் சமர்ப்பிப்பேன் அப்படின்னு இருக்காரு. சார் எத்தனை வாட்டி சார் அவர் சொல்லாத பொய்யே கிடையாது சார். அவர் சொல்லாத பொய்யே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஆதாரம் இருக்குது. தாங்கோணித்தனமாக பேசுவார். தற்கூரி சார் அவர். தற்கூரி கூட நீங்கள் பேசலாமா? ஒரு பேசுகிற தகுதியான ஆட்களுக்குள்ளே பேசலாம். நான் தற்கூரி கூட போய் எப்படி பேச முடியும்? ஒரு மூளை ஊனமுற்றவர் அவர். மூளை ஊனமுற்றவர்கிட்ட போய் நான் என்னென்னு பேச முடியும்? நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு தகுதியான ஆளாக இருந்தால் நான் பேசலாம். தகுதியற்ற ஒரு 3ஆம் தர ஒரு நபர் மாதிரி பேசி கொண்டு இருக்கிறாருன்னா அவர்கிட்ட போய் நம்ம என்னென்னு பேச முடியும்? ஒரு சித்தாந்தத்தை வச்சு அவர் தெளிவாக பேச சொல்லுங்களேன். அவர் ஒரு லேட்டஸ்ட்டாக கூட சொன்னார், நெய்தல் படையை வச்சு நான் ஸ்ரீலங்காவோட மேட்டரை முடிச்சிருவேன்னு சொன்னாரா சொல்லிங்களாங்க. அது சாத்தியமா? நெய்தல் படையை நீ எப்படி உருவாக்க? மத்திய அரசோட ஒப்பிட்டு வாங்குயா, இல்லை மாநில அரசில் அது ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவியா? நான் கைகுண்டை எரிஞ்சு அந்த நெய்தல் படையை வச்சு நான் கையெடுத்துருவேன்றாரு. லூசு பையில ஒரு குண்டு போடுறதுக்கே கேஸ் போட்டு இன்னும் கோயம்புத்தூர் கேஸில் இன்னும் 23 வருஷமா ஜெயிலில் இருக்கிறான்டா பைத்தியார் பையில. நீ என்னடா வந்து கைகுண்டை வச்சு நீ செஞ்சு விட்ருவேன், நான் எல்லாரையும் தீர்த்து விட்ருவேன், நெய்தல் படையை வச்சு தீர்த்துருவேன்னு சொல்கிறேன். அட பைத்தியார் சார். அவர் தற்கூரி சார். அவன் தற்கூரி போய் நம்ம எப்படி பேச? இப்போ நானே அவனை பற்றி பேசக்கூடாது சார். அதாவது நம்ம ஒருத்தரை பேசி பெரியாளாக கூடாதுன்னு ஒன்று சொல்லுவாங்களா, அதுமாதிரி அவரை பேசி நம்ம ஏன் பெரியாளாக்குவானே? ஒரு சித்தாந்தத்தோடு பேச. நீ வந்து அங்கே இருக்கிற தம்பிமார்களே ஒன்று கேட்குறேன், நீ ஒரு கட்டுக்கதையை நீங்கள் எவ்வளோ நாள் உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க? இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க வடை சுட்டுச்சு, காக்கா திருடி போச்சுன்னு. நான் குழந்தை பருவத்தில் கேட்கும் போது எனக்கு இனிமையாக இருந்துச்சு. பெரிய பொண்ணானு தெரியவே இல்லை. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில், காலேஜ் படிக்கிற காலத்தில் என் கூட படித்த தோழிகளாக சொல்லுவாங்க, எங்கள் மாமா ரவுடின்னாங்க. ஒரு கடல் தெரிஞ்ச பிறகு தான் சார் அப்படி ஒரு ரவுடியே இல்லை மாமா. சும்மா அவன் பொண்ணுக்கு அவங்க தாய் மாமா ரவுடியாக தான் தெரியுமா. அது ஒரு கட்டுக்கதை. நம்மளுக்கு அந்த வயசில் பயமாக இருக்கும், அவங்க மாமா ரவுடி போனால் விட்டுருவான்னு சொல்லுவோம். ஒரு வட்டம் தெரிஞ்ச பிறகு தான் சரி அவனே லோக்கல் பிச்சைக்கார பையன்தான்ட்டு சார். அது மாதிரி இவன் தற்கூரி சார். இவன் கதைக்கு வந்தது போனது ஏதாவது ஒன்று பேசினே இருப்பான் சார். இவனெல்லாம் நம்ம வச்சு பேசவே கூடாது சார். நம்மளுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு சித்தாந்தம் இருக்குது. அந்த சித்தாந்த அடிப்படையில் பேசு. நீ பெரியார் இது பேசினாருன்னா நீங்கள் முன்னெடுத்ததாவது சொல்லணும். இவருக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் சொல்லாத பெரியார் வச்சு நீங்கள் பேசுகிறல்ல, ஏன் பெரியார் வச்சு பேசுகிற? நீ வேறு ஏதாவது பேசிட்டு போக வேண்டியது தானே. ஏன் 3 வருஷம் பெரியார் வச்சு பேசுன? இந்த ஃபோட்டோ எடிட்டுன்னு சொல்லியாச்சு. அது கேள்வி கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னார்? ஒரு பதிலுமே சொல்ல. ஆதாரத்தை காட்டுங்கன்றார். ஃபோட்டோ எடிட்டிங்கிறது ஆதாரத்தை காட்டுங்கன்றார். ஒருத்தர் வந்து இல்லையா லைவ்ல சொல்லிட்டு போயிட்டார் சார். பக்கா லைவ்ல வந்து சொல்லிட்டு போயிட்டாருங்களா? எல்லா சேனல்ல பைட்லையும் கொடுத்துட்டே இருக்காரு. சொல்றீங்க ஃபெரியார் பத்தி பேசும்போது தான் உங்களுக்கு ஃபோட்டோ வரும்போது உங்களுக்கு தெரியலையான்றாரு சார். ஃபோட்டோ வரும்போது நீங்க கிராபிக்ஸ் சரி சார். நியாயம். இதே ஆளு தான் நம்ம கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு, நான் அங்கேருந்து வந்தேன், நீங்க ஏன் வந்து இவ்வளோ நாள் பெரியார் ஆதரிச்ச நீங்க இப்போ எப்படி பெரியார் எதுக்குறீங்க கேட்கும்போது அதே தற்கூரி என்ன பதில் சொல்லிச்சு? அங்கே இருந்தேன், அங்கேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு அறிவு பிறந்ததுன்னு சொன்னீங்க. அட தற்கூரியை நீ அங்கே இருக்கிற வரையும் உனக்கு தெரியலையா? 2009 தெரியலையா? 2010 தெரியலையா? 2011 தான் முளைச்சிக்கிச்சா உனக்கு? 2011 முளைச்சு படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே இப்படிலாம் இருக்கா, எனக்கு அப்போ தெரியல. எதை படிச்சார்? கால நாளடைவில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எதை சார் படிச்சார் அவரு? பெரியாரை பற்றி தெரிஞ்சது படிச்சேன்னு சொன்னார்ல, எதை படிச்சாரு சார் அவர்? சார் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சார். ஒன்று பெண் என் விடுதலை அடைந்தாலும் ஒரு புத்தகத்தை படி சொல்லுங்க சார். அவர் மற்றதெல்லாம் படிச்சதில்ல. ஒரு கதையாக ஒரு நாளைக்கு ஒரு கதை சொல்லுவார் சார். அதாவது நடி வேணான்னு சொல்ல, வாங்கின காசுக்கு நடி, வாங்கின காசுக்கு பேசு வேணானே சொல்ல. நீ மாற்றி பேசுறியா? உன்னோட கொள்கையிலேயே நிரந்தரமா இல்லவே இல்லையா? சரி காளியம்மாளுங்க, உங்கள் கட்சியில் தானே இருந்தாங்க காளியம்மாள். பெண் உரிமை பற்றி பேசணும்ல, 50% விழுக்காடுன்னு சொன்னல. காளியம்மாளைங்க பேச விட்ட. கடந்த 1.5 வருஷமா காளியம்மாளைங்க, 18 மாசமா காளியம்மாளைங்க. எம்பி தேர்தல் முடிஞ்சதுல இருந்துருல அந்த வேட்பாளர் நீங்கள் மாற்றி அவங்கள நிறுத்துறீங்க. நெய்தல் படை தானே, நெய்தல் படை தலைவராக காளியம்மாள் சொல்லுங்களேன். இப்போ காளியம்மாள் மகளிர் சங்க தலைவராக நிறுத்துங்க. ஏன் உங்கள் மனைவியை நிறுத்துனீங்க? பெரியாரை பேச வேண்டிய காலகட்டம் இது, அதனால பேசுகிறாங்க. பெரியாரை தொடாமல் யாரும் இருக்க முடியாதுங்க. பெரியாரை தொடாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாதுங்க. இப்போ அவரோட கூடாரம் காலி ஆகணும்னா அவர் பேசப்படும் பொருளாக மாறணும். அவருக்கு நல்லா தெரியுங்க எதை பேசினா தெரியணும். சினிமாக்காரங்க பக்கா சினிமாக்காரனுக்கு தெரியாதா எந்த சீனு, இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் வச்சா நல்லா இருக்கணும், சாங்குக்கு அப்புறம் ஃபைட் வச்சா நல்லா இருக்குன்னு ஒரு சினிமாக்காரனுக்கு தெரியுங்க. அவன் பக்கா சினிமாக்காரன். அவனுக்கு என்ன தெரியாத எப்படி சொல்கிறீங்க? ஒரு சீனுக்கு அப்புறம் என்னென்ன வைக்கணும் அவனுக்கு நல்லா தெரியும். அவன் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே ரைட்டு, இப்போ வந்து போனால் போதும் சார். 2000 பேர் பல்காக போயிட்டான் சார் கோயம்புத்தூரில். 2000 பேர் பல்காக போயிட்டான். இந்த செங்கல்பட்டுலேருந்து பல்காக போனானுங்க 100 பேர்.
மாற்று கட்சியில் போய் சேர்றான். அதுக்கு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. கேட்டால் நான் 500 பேரை வீட்டு வாசல் வச்சு பிரியாணி போடுறேன்னா இந்த விஜய் பேசுனதுக்கு நீ என்ன சொன்ன? அவர் வந்து பிரியாணி போட்டு கூட்டத்தை கூட்டினாருன்னு சொன்னல. நீ என்னத்துக்கு நேற்று வீட்டு வாசலில் 500 பேருக்கு பிரியாணி போட்ட? அந்த 500 பேரில் 300 பேர் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன். 3 சட்டி உன் பின்னாடி வீட்டு பின்னாடி வச்ச. அதை நான் பார்க்காம இல்லை, அதோட புகைப்படம் வெளில வராமல் இல்லை. பெண்களுக்காக நிறைய நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தீண்டாமை அதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காரு. கடவுள் ஒழிப்பு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் அவரை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பெரியாருக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. பெரியாரோட கொள்கையை நான் பின்பற்றுறேன், ஆனால் அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நான் இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் வர புதுசாக ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல பக்கமும் இருக்கும், கெட்ட பக்கமும் இருக்கும். ஸோ ஒரு புக் எடுத்தால் நம்மளுக்கு ஒரு பிடிச்ச பக்கமும் இருக்கும், பிடிக்காத பக்கமும் இருக்கும். நம்ம பிடிச்சதை மட்டும் பார்த்துட்டு பிடிக்காததை விட்டுட்டு போயிடணும். ஸோ அதனால் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பெரியார்கிட்ட பிடிச்ச விஷயம்னா அவர் இறந்து ரொம்ப நாள் ஆகுது, ஓகேங்களா. ஆனால் இப்பயும் வந்து ஆளுங்கட்சியும் சரி, ஆளப்போகிற கட்சியும் சரி, எல்லாருமே வந்து நான் பெரியார் கொள்கையை வந்து பின்பற்றுன்றாங்க. ஸோ அவர் ஏதோ நம்ம நாட்டுக்காக செஞ்சுருக்காருன்றது தோணுது. ப்ளஸ் பெண் விடுதலைக்காக, பெண்கள் எப்படி வாழணும் வாழக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் நிறைய இதுலாம் போராடி இருக்காரு. ஸோ அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட இருந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து விஜயோட ஃபேனா? நீங்கள் விஜய்? நான் விஜயோட ஃபேன் இல்லை, அவர் அரசியலுக்கு வரனால ஃபேன் ஆகிட்டேன். சரி, ஓகே. ஆனால் இப்போது பெரியார் குறித்து இந்த அளவுக்கு ஒரு கருத்துக்கள் வந்து ஒவ்வொருத்தர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அவரை வந்து கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்ட விஜய் இது வரைக்கும் வந்து அதை பற்றி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல. அதாவது விமர்சனம் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்காமல் சரி, இல்லை வந்து ஒரு சாதாரண ஒரு அறிக்கையை விட்டு அவரோட கருத்தை பதிவு செய்யலை, ஒரு மௌனம் சாதிக்கிறாரு. நீங்கள் வந்து விஜய் அவர்கள் பெரியாரை பேசுனதுனால தான் நான் வந்து இப்போது அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொன்னீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க விஜயோட மௌனம்? அது வந்து நல்ல விஷயம்தான். இப்போ வந்து அதுக்கு தான் வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, பெரியாருக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பெரியாருக்கு அகென்ஸ்டாக பேச வந்து இவர் இருக்கார், அண்ணாமலையும் இருக்காங்க, ப்ளஸ் வந்து சீமானும் இருக்காங்க. விஜய் வந்து அதை எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. அதுக்கான தக்க பதிலடி கண்டிப்பாக கொடுப்பாருன்னு தோணுது. எல்லாத்தையும் வந்து உடனே நம்ம வந்து ரிப்ளை பண்ணிட்டா அது நல்லா இருக்காதுல்ல. இப்போது பரந்தூருக்கு வந்து விஜய் வந்து எல்லாரும் கேட்குறாங்க, பரந்தூருக்கு வந்து ஏன் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது, ஏன் இப்போ போகலன்னு. ஆனால் அண்ணாமலை வந்து 3 வருஷம் ஆகுது, ஆனால் அவர் போய் பார்த்தாரா? இது வரைக்கும் ஒரு டைம் கூட போய் பார்த்ததில்ல. ஆனால் இன்னைக்கு பரந்தூரில் அவர் போனது தான் லைம் லைட்டு, கரெக்டாக. அந்த மாதிரி வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக பெரியார் பற்றி இப்போது சீமான் பேசினதும் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறதை பற்றியும் அவர் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அதுக்கான பதிலடி கொடுப்பாரு, அதுக்கான இதுவும் கொடுப்பாரு. உடனே வந்து எல்லாரும் கொடுக்கும்போது அவரும் கொடுத்துட்டா அவர் ஸ்பெஷலாக தெரிய மாட்டார்ல. ஸ்பெஷலாக தெரியும்னா அதுக்காக வந்து இல்லை அப்படி சொல்ல, அவர் ஸ்பெஷலாக தெரிய மாட்டார்ல. ஸோ இப்போ இவங்க பண்ணுறதை பண்ணட்டும், இவங்க என்ன காமெடி பண்ணுறாங்க, இவங்க என்ன இது பண்ணுறாங்கன்னா அவர் பொறுமையாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ராகுல்ன்ற ஒரு சின்ன பையன் பேசினதே அவர் பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதை பார்க்காம இருப்பார். கண்டிப்பாக பார்ப்பாரு, அதுக்கான பதிலடியும் கொடுப்பாரு. இப்போ பெரியாரை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன ப்ரோ? பெரியார் இப்போது லைக் நம்ம ஜென்ரேஷனில் அதாவது என்னோடய ஜென்ரேஷனுக்கு அடுத்து இருக்க பசங்களுக்கு பெருசாக பெரியாரை பற்றி ஐடியா கிடையாது. அண்ட் மொரோவர் என் ஜென்ரேஷன் பசங்களுக்கே அவ்வளோ ஐடியா கிடையாது, ரொம்ப கம்மி தான் அந்த பீப்புள்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவரை பற்றி என்ன, அவர் வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா அவர் டைரெக்டாக வந்து ரிலீஜியனை அப்போஸ் பண்ண ஒரு ஆள், இல்லைன்னா டைரெக்டாக வந்து இந்த ஒரு கம்யூனிட்டி பீப்புளை அப்போஸ் பண்ண ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவர் வந்து ஈக்குவாலிட்டிக்காக போராடினவர் தான் ஒருத்தர். ஸோ அவர் என்ன காஸ்க்காக போராடினாரோ அதை தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா இட் வில் பி லைக் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். அந்த ஒரு பெரியார் மட்டும் போராடல, பெரியார் பார்த்து நிறைய பேர் போறாங்க, ஆனால் பெரியார் தான் கொண்டாடான்னு சொல்லிட்டு இப்போ அவர் தான் வந்து லைக் அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சு விட்டது. அந்த ஆணிக்கல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவர் தான் முதல்ல எடுத்தது. அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே வந்து வராங்களே தவிர. உங்களுக்கு பெரியார் பிடிக்குமா? பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். நானும் வந்து லைக் அவரோட வேலை தான் போகிறது எல்லாமே. வீட்லேயுமே வந்து பெரியார் அவங்கள லைக் சொல்லி தான் வளர்த்தது எல்லாமே. இப்போ வரைக்குமே ஒரு காஸ்ட் அந்த ஒரு அந்த டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தது தான் என்னெல்லாம். ஸோ நானும் அப்படி தான் இருக்கேன். அண்ட் மோரோவர் எனக்கு தெரிஞ்ச யாராவது சப்போஸ் இப்போ என் தம்பி கசன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நான் அப்படி தான் சொல்கிறேன். நான் இதெல்லாம் வந்து லைக் நமக்கு தேவையில்லை. பெரியார் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஜாதி பார்க்கக்கூடாதுன்றது. ஆமாம், அவன் பிழைக்கிறதுக்கு வயிற்று வளர்க்குறதுக்கு எச்சே பொறுக்கிட்டு அவங்க சொல்லணும் செய்வானுங்க. ஜாதி அதுக்கெல்லாம் அவன் ஆட்பட்டவனுங்க. அவன் திராவிடன் இன்னும் சொல்ல போனான். யார்? சீமான். அவனுக்கே தெரியும், நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் எங்கேயோ இருந்து படம் வருது, அதை நம்ம கெடுத்துக்க வேணாமேன்னு நடிக்கிறான். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.
Taste the Daily. Taste the Daily. ஹீ இஸ் பிரில்லியன்ட் ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.